திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தனப்பட்டி அருகே ஓம் சக்தி கோயிலில் இருந்து பெருமாள் கோயில் வரை, அதாவது ஐயாக்குட்டி வட்டம் வரை 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அதிக அளவில் விவசாயிகள் வாழ்ந்து வரும் நிலையில் தொடர்ந்து இப்பகுதியில் உழவு செய்வதற்காக டிராக்டர்கள் மற்றும் வாகன அதாவது லோடு ஏற்றி செல்லும் வாகனங்கள் செல்வதற்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சாலை மண் சாலையாக அமைந்துள்ளது. ஏரிக்கரை ஓரம் அமைந்துள்ளதால் ஏரிக்கரையில், அதாவது ஏரியில் தண்ணீர் அதிக அளவில் நீர் நிறைந்தாலும் சாலையில் தண்ணீர் தேங்கி கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக பல்வேறு அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் இது குறித்து முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இப்பகுதியில் வாழும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து சாலையில் புல்லும் குழியுமாக, அதாவது தண்ணீர் தேங்கி கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள், அதாவது மிதிவண்டி சைக்கிள்கள் கூட செல்வதற்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இப்பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் அதே போல உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட, வாகனங்கள் கூட செல்வதற்கு வசதி இல்லாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து ஆடு மாடுகள் வளர்த்தி வரும் விவசாயம் நிறைந்த இப்பகுதியில் சாலை வசதி இல்லாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. அரசியல்வாதிகளிடம் கூறிய பொழுது இதுவெல்லாம் செய்ய முடியாது என்று கடந்த 30 ஆண்டு காலமாக அலைக்கழித்து வருகின்றனர். தற்பொழுது கேத்தானப்பட்டி ஏரி நீர் நிறைந்து அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் சாலையில் தண்ணீர் தேங்கி கீழே விழுந்து எழுந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது.